நோ சொன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுமா? நோ சொன்னா மேனேஜர் கோச்சுப்பாரா? அப்ரைசல்ல கை வச்சிருவாரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். In last video we have seen the cost of telling yes for each and everything. I wanted to tell no, ஆனா என்னால சொல்ல முடியல. Why? Because of the fear of judgment as well as நான் சொன்னா ரொம்ப ரூடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. So in this video we are going to see how to tell no in an assertive way. அதாவது நீங்க சொன்னா தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஆனா நம்ம சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அசர்ட்டிவா சொல்லணும். அசர்ட்டிவ்க்கு சிம்பிளான மீனிங் என்ன அப்படின்னா you are respecting your time as well as you are respecting other. So let's do this. Instead of denying, you can delay it. அதாவது உங்களோட கலீக் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க, இல்ல உங்களோட ஃபேமிலில இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா you are already working on something which is really a priority. So நீங்க அதை முடிச்சிட்டு இது வந்து நீங்க செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். Here you are not refusing, but you are telling, you are setting a boundary that because you have your own priority. Once after this only you can do this, right? So அதை நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க என்ன ஆஃபர் பண்ணலாம்னா ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான். அதாவது நீங்க அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்களும் ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு அவங்களுக்கும் அதை நீங்க பண்ணி கொடுக்காம ஒரு அந்தத்துல தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிடும். So instead of promising and not doing it, you can tell them, maybe you can give an option like நாளைக்கு பண்ணிக்கலாமா, இல்ல by this weekend நம்ம பண்ணலாமா அப்படின்றது. Either it is work or உங்களோட ஃப்ரெண்ட் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கனாலுமே you have to follow this. Basically, you are setting a boundary by telling all the priorities. Here, no guilt, no rejection. Also, at the same time, when I am telling assertive means not over-explaining. You are just telling which is really important for you at this moment. Here, the goal is not telling no, but being assertive, which means I am respecting my time as well as yours. So, இந்த மாதிரி நீங்க பவுண்டரி செட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், nobody will judge you, nobody will take you wrong, nobody will take you rude. Okay?